ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்னைக்கு வந்து வெறும் ரசம், ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை, அதுக்கப்புறமா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பாசிப்பருப்பு வச்சு ஒரு ஐட்டம். ஏன்னா இன்னைக்கு வந்து காய்கறிகளே இல்லை, வெறும் உருளைக்கிழங்கும் வெங்காயம் மட்டும்தான் இருந்தது, 2 தக்காளி இருந்தது, வேற எதுவுமே இல்லை. வெளியில போறதுக்கும் முடியல. கிளைமேட் வந்து நான் ஸ்டாப்பா மழை பெய்யுறது. ஸோ இதுல போயிட்டு வந்தா வீசிங் ஜாஸ்தி ஆயிடுறது. அதனால நான் வெளியில போக வேண்டான்னு பண்ணிட்டு என்ன இருக்கோ இன்னைக்கு இது பண்ணிக்கலாம், வேணா அப்புறமா வேணா ஜெப்டோல ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காத்தால இதை பிளான் பண்ணினேன். இன்னைக்கு இந்த பாசிப்பருப்பு ஐட்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது ஆந்திரால பண்ணக்கூடிய ஐட்டம். ஸோ உங்களுக்கு அதை எப்படி பண்றதுன்றதை பண்ணி காட்டுறேன். காய் இல்லாமையே வெங்காயத்தை வச்சு மட்டும் பண்ணலாம். ஸோ வெங்காயம் சாப்பிட்றவா இந்த ஐட்டத்தையே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் அந்த வெங்காயம் போட்டு பண்ணிச்சதான் அது ஒரு யூனிக்னஸ், உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு உண்டான டிஷ்ஷஸ் என்னன்றதை நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு உண்டான தலிகைக்கு இதான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். மழை பெஞ்சுட்டே இருக்குது, வெளியில் போக முடியல, காய்கறிகளே வாங்கவே இல்லை. இருந்ததெல்லாம் 2 நாளாக யூஸ் பண்ணிட்டேன். பாசிப்பருப்பை வந்து ஊற போட்டுருக்கேன். இது ஊற போட்டு ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் ஆகுது. 2 தக்காளி இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, குக்கர் ரசம் பண்ணி. இது பாசிப்பருப்பில் வந்து ஒரு ஆந்திரா டிஷ், பட்டோரின்னு சொல்லுவாது. பாசிப்பருப்பை வந்து ஊற வச்சு அரைச்சி அது எப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு ரோஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ சிம்பிளாக ஒரு டிஷ் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் உருளைக்கிழங்கை வந்து நல்லா இப்படி தெரியறதா தெரியல, ஓட்டையாக தெரியறதா? ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளம் பள்ளமாக இருக்கும். அது என்ன அப்படின்னாக்கா ஃபோர்க்கால் நல்லா குத்தியிருக்கேன். ஏன்னாக்கா இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கிறச்ச உப்பு ஜலம் வந்து உள்ளே இறங்கும். ஸோ தட் சாப்பிட்றச்ச கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். உப்பையும் நான் போட்டுட்டேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதை 2 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 சவுண்டு வரப்போகிறது. வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிட்டோன்னா உருளைக்கிழங்கை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ வந்து பாசிப்பருப்பை ஊற வச்சு எடுத்துட்டுருக்கேன். இது கண்டிப்பாக டிஸ்க்ளைமர் போடுறேன், பருப்பு உசிலி கிடையாது. பார்க்குறதுக்கு பர்பூஸ்லி மாதிரி இருக்கும். இட் இஸ் நாட் பர்பூஸ்லி டேஸ்ட்டு. பிகாஸ் நம்ம வந்து பருப்பு உசிலியில் சில பேர், நான் வந்து துவரம்பருப்பு மட்டும் போடுவேன், சில பேர் கடலப்பருப்பு துவரம்பருப்பு போடுவா. இதில் கடலப்பருப்பு துவரம்பருப்பு கிடையாது, ஒன்லி பாசிப்பருப்பு தான் ஊற வச்சுருக்கேன் நான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதே போல் மிளகா அவாவா காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேடிகை சில்லி வந்து ஒரு 4-5 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன், காரம் இல்லைன்றதுனால. ஃபஸ்ட்டு நான் இதை வந்து நல்லா மைய அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சா போகிறோம். இப்போ திருப்பியும் பருப்பை போட்டு அரைக்கணும். இதுக்குண்டான உப்பை போட்டுன்றலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன், தேவைப்பட்டால் அப்புறமா போட்டுக்கலாம். அலம்பின பருப்பு நல்லா அலம்பிட்டு தான் ஊற வச்சேன். ஸோ அந்த ஊற வச்சு இது ஜலத்தோடைய துளியோண்டு ஜலம்தான், ரொம்ப வேண்டாம், ஏன்னா அரைக்கணும் இல்லையா பருப்பு, அதுக்குண்டானது. இப்போ வந்து இதை வந்து ஒரு 85 to 90% அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ வானலியில் எண்ணெய் வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் கூட வச்சுருக்கேன். ஏன்னா இதை வந்து பெரட்டி எடுக்கிறச்ச உதிராக வரைச்ச எண்ணெய் இருந்தால் மட்டும்தான் பண்ணும், இல்லைன்னா பாசிப்பருப்புக்கே ஒரு பிசுக்கு தன்மை உண்டு, ஈஷம் ரொம்ப ஜாஸ்தியாக. ஸோ இப்போ பார்த்தேன் அப்படின்னாக்கா அரைச்சது இப்படி இருக்குது. தண்ணியே விடாமல் அரைச்சேன்னா கெட்டியாக இருக்கும், தண்ணி விட்டாக்கா இந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் மசியணும், அதுக்கோசரம் நான் கொஞ்சம் ஜலம் விட்டேன். தண்ணி விடாமையும் அரைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, பருப்புன்றதுனால கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கடுகு பொரிய ஆரம்பிக்கிறது. நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வதக்கின்னு இருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டே வருது. நான் இப்போ வந்து அரைச்சி வச்சதை இதோட சேர்த்துடுறேன். இதை நல்லா
வதக்கணும். வதக்கி உதிராக வர அளவுக்கு வதக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு என்ன சொல்கிறது, தொக்கு மாதிரி வந்திருக்கு இல்லையா? இன்னும் கொஞ்சம் நல்லா கலரிண்டே இருந்தேன்னா உதிராக வந்துடும். எனக்கு கையில் எனர்ஜி இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது இன்றைக்கி. நான் இதோடய ஆஃப் பண்ணிடுறேன். டேஸ்ட் அருமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கலர்லாம் உதிராக வந்துடும். இல்லைனா இதையே கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட்லாம் பக்காவாக வந்துடுத்து. கலர்றதுக்கு கையில் ஸ்ட்ரென்த் இல்லை இன்றைக்கி எனக்கு. ஸோ நான் இதோடையே இதை ஆஃப் பண்ணி விடுறேன். அடுத்தாப்பில் உருளைக்கிழங்கை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பெசருப்பப்பு பட்டோரி நமக்கு ரெடி ஆகிடுத்து. இதை நீங்கள் வேணும்னாக்கா, இதை இன்னும் கொஞ்சம் உதிராக வேணும்னா நீங்கள் வந்து மைக்ரோவேவில் கூட வச்சுக்கலாம். இல்லை அப்படியே தொட்டுக்கணுன்னாலும் தொட்டுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வதக்கினா உதிராக வரும். எப்படி வேணால் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வதக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாதத்தை வச்சிடலாம். ஸோ தட் காய் ரெடி ஆகிற வேலைக்கு சைடில் சாதமும் ரெடி ஆகிடும். பாசிப்பருப்பு பண்ண அதே வானொலியே எடுத்துன்ட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் வேறு இருந்தது இல்லையா, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு பேசிக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது பொரியட்டும். உப்பு போட்டிருக்க அந்த குத்தி உப்பு போட்டதுனால இதுக்குள்ளே கண்டிப்பாக உப்பு இறங்கியிருக்கும். மேலே காரப்பொடி, மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சமாக மேலுக்கு வந்து உப்பு தூவினா கரெக்டாக இருக்கும். ரொம்ப லைட்டாக தூவினா போகிறோம். இது கம்ப்ளீட்டாக ரோஸ்ட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும். ரசத்துக்கு வந்து பருப்பு, துவரம்பருப்பு நல்லா அலம்பி எடுத்துன்ட்டேன். 2 தக்காளியை போட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். ரசத்துக்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். நல்லா 1 டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். அதே போல் 1 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, 1/4 வெந்தயம் போட்டிருக்கேன். ஸோ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம், புளி கொஞ்சம், ஒரு 3 வத்த மிளகா. இது எல்லாமே வறுக்கலாம் வேண்டாம், பச்சையாகவே நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஸோ பொடியை அரைச்சிண்டாச்சு. பொடி பாருங்க, ஈவன் புளி ஆட் பண்ணால் கூட ரொம்ப ஈரத்தன்மையே இல்லாமல் இருக்குது. நம்ம இன்ஸ்டன்ட் பொடி ஊர்களுக்கு போகிறச்ச 1 வாரம் கையில் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துன்னு போகலாம். என் பொண்ணுக்கெலாம் கூட நான் ரசத்துக்கு இப்படி தான் பொடி அரைச்சி கொடுத்தேன். நீ ஜஸ்ட்டு பருப்பு, தக்காளி, இந்த பொடி எல்லாத்தையும் குக்கரில் போட்டு ஒரு 4 சவுண்டு விட்டு எடுத்தேன்னா ரசம் ரெடி ஆகிடும்டா கண்ணா உனக்கு அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பருப்பும் தக்காளியும் ரெடியாக எடுத்தோன்னா இதையும் அதோடு சேர்த்துட்டு உப்பு, மஞ்சப்பொடி போட்டு கொதிக்க விட்டு தாளித்து கொட்டினா நமக்கு ரசம் ரெடி ஆகிடும். உருளைக்கிழங்கு பார்த்தேன்னா நான் கொஞ்சமாக வானலியில் வதக்கிட்டு அதை அப்படியே நான் வந்து மைக்ரோவேவில் வச்சு நல்ல ஒரு 5 to 6 minutes வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ தட் நமக்கு எண்ணெயும் கம்மியாக செலவழியும், சீக்கிரமாக வேலையும் முடியும். லேசாக வதக்கிட்டு மைக்ரோவேவ் பவுலில் போட்டு ஒரு 5-6 நிமிஷம் வச்சுட்டேன் அப்படின்னாலே பாருங்கள் எவ்வளோ ஃபுல் கம்ப்ளீட்டாக ட்ரையாக உங்களுக்கு வந்து ரோஸ்ட் ரெடி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இறங்கியிருக்கும். ஸோ நமக்கு இப்போ உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடுத்து. ஸோ நான் இப்போ வந்து பருப்பு, தக்காளியை வந்து வேக போட்டுட்டேன் இல்லையா, அதை நன்னாவே நம்ம மசிச்சுன்றலாம். 1-2 மசிச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா மசிச்சுன்ட்டேன். இப்போ நான் அடுப்பு ஆனில் தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து குக்கரில் இருந்த
இதுதான் இல்லையா, சூடாகவே இருக்குது, நல்லாவே கொதி வந்துடும் நிமிஷமாக. இப்போ வந்து இந்த பொடியை வந்து அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிடலாம், மொத்தமாகவே ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஆல்ரெடி ஒரு தடவைக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு தான். இதுக்குண்டான உப்பு போட்டுடலாம். இன்னும் மஞ்சப்பொடி மட்டும்தான் போடணும். போட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா பருப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு நம்ம ஜலங்குத்தி விளாவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிளகு நிறையா போட்டிருக்கேன். ஸோ தட் இந்த கோல்டு கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்பு வலியெல்லாம் நல்லா எடுக்கும் இது. இப்போ ஒரு கொதி வந்துடுத்துனா நெய்யில் வந்து கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தை தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு ரசம் ரெடி ஆகிடும். ஸோ காத்தால் ஆரம்பிக்கச்சா ஒரு பிளானில் ஆரம்பித்தேன் குக்கர் ரசம்னு, அது வேறு மாதிரி இப்போ எடுத்து இப்போ அர்ஜெண்ட்டாக வெளியில் போக வேண்டிய ஒரு வேலை வந்துடுத்து. ஸோ நான் இதை அப்படியே தாளித்து கொட்டிட்டேன் அப்படின்னாக்கா நமக்கு ரசம் ரெடி ஆகிடும். ஒரு கொதி வந்தோன்னே தாளித்து கொட்டிட போகிறேன். ரசம் நல்லா கொதிச்சுடுத்து தாளித்து கொட்டிட வேண்டியதான். செமையாக வாசனையாக இருக்க ரசம். ரசம் கொதிச்செடுத்து ஆஃப் பண்ணி விடுறேன் நான். இன்றைக்கு உண்டான தளிகை செம்ம மணக்க ரெடியாக இருக்குது. பார்த்தேன் அப்படின்னாக்கா பொடி அரைச்ச பருப்பு ரசம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஆலு ரோஸ்ட், உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெசரு பப்பு பட்டோரின்னு சொல்லிட்டு ஒரு ஆந்திரா டிஷ் பண்ணியிருக்கேன், சாதம் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஒரு தடவை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.